வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து 2 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு சம்மர் டைம் செர்லாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சம்மர் டைமில் குழந்தைங்களுடைய பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்கும் அதே மாதிரி குழந்தைங்களுடைய வெயிட் நல்லா இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. டெய்லியுமே கூட கொடுக்கலாம், நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம், இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த செர்லாக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ செய்கிறதுக்கு எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயிட் கெய்னிங் செர்லாக் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அரிசியை இந்த மாதிரி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பேனில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அரிசி நல்லா வறுபட்டு வரட்டும். அதே மாதிரி நல்லா பொரிய ஆரம்பித்த உடனே இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி நல்லா வறுபட்டுருச்சு. நான் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேன். அடுத்தது உளுந்தும் 3 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் அரிசி எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு உளுந்தும் எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 பாதாமும் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. உளுந்து நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வர அளவுக்கு இதை நல்லா வறுத்து எடுத்துட்டு இது நல்லா வறுபட்ட உடனே அதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இது ரெண்டுமே நல்லா ஆறி வந்த உடனே ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. நீங்கள் நிறைய வேணாலும் சேம் அதாவது ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கணும். அரிசி உளுந்து ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்து அரைச்சி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் டெய்லியும் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கைவிடாமல் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டீங்க அப்படின்னா ஒரு 5 to 6 நிமிஷத்தில் நம்மளுக்கு செர்லாக் சூப்பராக ரெடி ஆயிரும். இது கூட ஸ்வீட்டுக்கு நேச்சுரல் ஸ்வீட்டாக நான் வெல்லம் துருவி எடுத்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு செர்லாக் எவ்வளோ சாஃப்டாக வந்துட்டுருக்குன்னு. ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் இதை நல்லா பொறுமையாக குக் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பச்சை வாசனை எதுவுமே அடிக்காது, ஏன்னா ஆல்ரெடி நம்ம நல்லா வறுத்துருக்கோம். இப்போது நம்மளுடைய உளுந்து செர்லாக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உளுந்து பார்த்திங்க அப்படின்னா வெயில் காலத்தில் குழந்தைங்களுடைய பாடி ஹீட்டை நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். இப்போது இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ டக்குன்னு செய்து கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.